ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது பாருங்கள், ஹெட் ஆஃபீஸ் சென்னை. அங்கேருந்து இந்த ஒரு ஜாப்க்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தா 400 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபார் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னா 12/5/2025 அன்றைக்கி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 31/5/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ டீட்டெயில்ஸாக வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 ஸ்டேட்டில் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அதிகபட்சமாக 260 வேக்கன்சி, டோட்டலாக 400 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 260 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு 39, எஸ்டிக்கு 19, ஓபிசிக்கு 70, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 26, ஜென்ரலுக்கு 106. ஸோ லாங்குவேஜ் ப்ரிஃபரன்சி தமிழ்நாட்டுக்கு தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். கல்வி தகுதி, இந்த வேலைக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க, கிராஜுவேஷன் எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது அப்ளை பண்ணலாம். ஸோ அது கூடவே பார்த்தா உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், இது இருந்தாவே போதுமானது. நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 இயர் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அதாவது 35 வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சியில் பொறுத்த வரைக்கும் 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களாம் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான பதவி தான். அதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 48,480 ரூபா உங்களுக்கான சேலரியை ப்ரொவைட் பண்ணுறதா இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கான ப்ரொபேஷன் பீரியட் எவ்வளோ அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணப்படும், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. மொத்தமாக 3 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. முதல்ல ஆன்லைன் எக்ஸாமினேஷன், மொத்தமாக 140 கொஷின் கேட்குறாங்க, 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக லாங்குவேஜ் ப்ரொஃபென்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. உங்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. அதை முடித்ததுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அதில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்க ரிசர்வேஷன் படி அவங்களுக்கான ஜாப் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. 12ஆம் தேதி முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு 175 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்க. ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் ஓபிசிக்கு 850 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக பே பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக தமிழகத்தில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குதுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது இருந்தாவே போதுமானது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டர் அறிவிச்சிருக்காங்க.
ஸோ எங்கெங்கே அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா எல்லா இடங்கள்லையுமே எக்ஸாம் சென்டர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய சென்டர் ஒதுக்கியிருக்காங்க. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், நாமக்கல், ஈரோடு போன்ற நிறையா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லைங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ஸோ 12ஆம் தேதி இதில் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. யூஸ்வலாக வந்து பார்த்தா ஆன்லைன் எப்படி பேங்க் எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணமோ சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான், எந்தவித மாற்றமும் இருக்காது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.